ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ எந்த ஒர்க் எடுத்தாலும் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஃபோக்கஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸும் ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி நம்ம ஃபோக்கஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், பிளாக்கிங் தி டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஸோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து எக்ஸ்டர்னல் இன்டர்னல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால் என்னென்னா லைக் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள். ஸோ இப்போ ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வர்றதாகட்டும், இல்லைனா இதெல்லாம் தான் எக்ஸ்டர்னல் நாய்ஸஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த டிஸ்ட்ராக்ஷனை ஆக்சுவலி க்யூர் பண்ணுறது வெரி ஈஸி. ஸோ அந்த மொபைல் ஃபோன்லேருந்து உங்களுக்கு ரொம்ப டிஸ்ட்ராக்டடாக இருக்குது அப்படின்னா யூ கேன் செட் டைமர் அண்ட் கீப் இட் அசைட். இல்லைனா ஒரு ரூம் வேறு ஏதாச்சும் ரூமில் வச்சிடலாம். ஸோ அது வந்து ஈஸி தான், ஈஸி டு அவாய்ட், டு ஸ்டாப், டு கண்ட்ரோல். பட் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன் இருக்குல்ல, அதுக்கு வந்து வி ஹாவ் டு புட் எஃபர்ட்ஸ். டிஸ்ட்ராக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் இப்போ ஒரு ஒர்க் எடுத்துகிட்டு உட்காடுறீங்க, ஓகேவா? நீங்கள் வந்து இப்போ ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கலாம், இல்லை நீங்கள் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். எந்த வேலையாக இருந்தாலுமே நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு உட்காரும் போதே லைக் உங்கள் தாட் ப்ராசஸ் வந்து கிளியராக லைக் அந்த ஒர்க் மேலே இல்லாமல் மற்ற விஷயங்கள் பற்றி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பேர் இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன். இது கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட தாட் பேட்டர்ன்ஸ் வந்து எதனால் வருதுன்ற முதல்ல அதை பாருங்கள். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் வேணால் சொல்கிறேன். இப்போ நான் எடுத்துகிட்டு ஒரு வேலையை உட்காறேன், அப்போயே என் தாட்ஸ் வருது லைக் இதை முடிக்க முடியுமா, இல்லை இந்த கொஷின் படித்தா எக்ஸாமில் வருமா அப்படிலாம் நான் யோசிக்கிறேன்னா இது வந்து ஓவர் திங்கிங் அண்ட் ஆல்சோ அன்னெசரியாக நான் யோசிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் ஏன் பேட்டர்ன்ஸ்னால் நான் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிகிட்ருக்கேன்னு அர்த்தம். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம்ஸ், எனி ப்ராப்ளமாக இருக்கலாம், அந்த ப்ராப்ளம்லாம் வருது அப்படின்னா இதுக்கு ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, ஒரு பேப்பர் ஒன்று வச்சுக்கோங்க பக்கத்தில். ஓகே, ஆப்வியஸாக நீங்கள் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நோ இஷ்யூஸ். ஒரு பக்கத்தில் ஒரு பிளாங்க் பேப்பர் அண்ட் வித் பென். நீங்கள் இப்போ உட்காருங்க, படிக்க உட்காரும் போது வரும்ல அந்த தாட்டை வந்து அந்த பேப்பரில் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எப்படின்னா நான் படித்து முடித்து இந்த செஷன் முடிச்சிட்ட அப்புறமா நான் அதை பார்த்துக்கிறேன், ஓகேவா? ஸோ அந்த பேப்பரில் அன்வான்ட் தாட்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதி வச்சுட்டு அந்த பேப்பர் ஓரமாக வச்சுருங்க. அப்புறமா நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் வந்து நிஜமாலே கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் பேப்பர் பென் டெக்னிக் கூட இன்னொரு டெக்னிக்கும் சேர்த்து கம்பைன் பண்ணி பண்ணிங்கன்னா ஐ திங்க் ரொம்ப ஃபோக்கஸ்டான செஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது என்ன டெக்னிக்னா போமோடோரோ டெக்னிக். ஓகே, ஸோ இந்த டெக்னிக் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். அது எப்படின்னா, ஒரு 25 மினிட்ஸ் டைமர் வந்து நம்ம செட் பண்ணிடுவோம். 25 மினிட்ஸ் ஆஃப் ஃபுல் ஃபோக்கஸ்ட் ஒர்க் வந்து நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், லைக் நத்திங், லைக் என்ன சொல்கிறது, இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து ஒரு கோலை எடுத்துகிட்டு லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இந்த ஒரு கொஷனை வந்து நான் இந்த 25 மினிட்ஸ் ஸ்லாட்குள்ளே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா படித்து வச்சுருவேன் அப்படின்னா குட். ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் உங்கள் கோல். அதுவும் இல்லாமல் அந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி, ரொம்ப ப்ராக்டிக்கலான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து அந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்குது அந்த கோல், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு கோல் எடுத்துகிட்டு அந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே பண்ணி முடிக்கணும். இந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நீங்கள் சொல்லிக்க வேண்டிய ஒரே விஷயம், ஒன்லி 25 மினிட்ஸ் தான் நான் படிக்கவே போகிறேன். அதுலேயும் நான் இப்படி வேஸ்ட் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு கோலும் ஸ்பெசிஃபிக்காக செட் பண்ணியிருக்கீங்க. இந்த 25 மினிட்ஸ்க்குள்ளே தான் நான் இதை கண்டிப்பாக படித்து முடிச்சே ஆகணும். அப்படி படித்து முடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த 25 மினிட்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த 5 மினிட்ஸ் பிரேக்லேயும் என்ன சொல்கிறது, திருப்பி அந்த ஃபோனை எடுத்து பார்க்குறதோ இல்லை அந்த டிவியை ஆன் பண்ணி பார்க்குறதோ பண்ணக்கூடாது, ஓகேவா? சீரியஸாக அந்த 5 மினிட்ஸ் வந்து உங்களை ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேவா? ரெஸ்ட் எப்படி எடுக்கிறது வித்தவுட் ஃபோன் அப்படின்றது வந்து நீங்கள் கற்றுக்கணும். ஸோ 5 மினிட்ஸ் நீங்கள் அந்த மாதிரி இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் வந்து சீரியஸாகவே பில்ட் ஆகிடும், லைக் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு. இல்லை இந்த 25 மினிட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது, என்னோடய அட்டென்ஷன் ஸ்பேனுக்குள்ளே போகிறதுக்குள்ளே இந்த 25 மினிட்ஸ் முடிஞ்சிருதுன்னா நீங்கள் இன்டர்வல் எடுத்துக்கலாம். 50 மினிட்ஸ் படிச்சுட்டு 10 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 3-4 செஷன்ஸ் முடித்தாலே ஐ திங்க் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஃபுல் டே உட்காந்துட்டு ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறத விட லைக் இந்த மாதிரி டைமர் செட் பண்ணி ஸ்பெசிஃபிக்காக கோல் செட் பண்ணி படிச்சிங்கன்னா லைக் அந்த மாதிரி அன்ஸ்பெசிஃபைடாக இருக்கிறத கவர் பண்ணுற சிலபஸை விட இந்த மாதிரி டைம் செட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா நிறையவே கவர் பண்ணுவீங்க. தட் டூ ரொம்ப ப்ரொடக்டிவாக இருக்கும் இந்த செஷன்ஸ். ஸோ போமோடோரோ டெக்னிக் வந்து ரொம்ப அண்டர் ரேட்டட் டெக்னிக். நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். லைக் அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியுமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க.
அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த போமோடோரோ டெக்னிக் கூட நம்ம வந்து இப்போ பென் அண்ட் பேப்பர் வந்து கம்பைன் பண்ணியிருக்கோம். அண்ட் ஆல்சோ இப்போ நீங்கள் வந்து தனியாக படிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் மட்டும் ஓப்பன் பண்ணி உட்காந்து படிக்கணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்க, இல்லை நான் மட்டும் உட்காந்து வேலை செய்யணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்ம யூடியூப்பில் வந்து ஸ்டடி வித் மீ வீடியோஸ் வந்து நிறைய இருக்குது. அது ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஸ்டடி வித் மீ ஃபார் 30 minutes ஆர் ஃபார் 2 hours ஆர் ஃபார் 1 hour இல்லைனா வித் போமோடோரோ டெக்னிக் அந்த மாதிரி நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. லைக் அந்த வீடியோ ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம வந்து படிக்கும் போது நம்ம கூட யாராவது சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களும் அவங்களோட ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, நம்மளும் நம்மளோட ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ரொம்ப டிமோட்டிவேட்டடாக நடுவில் ஃபீல் பண்ணும்போது நம்ம அவளை பார்த்தோம்னா லைக் நமக்கும் ஒரு கம்பேனியன், ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். லைக் அவங்களும் படிக்கிறாங்க, நம்மளும் படிக்கலாம் அப்படின்னு போமோடோரோ டெக்னிக் வச்சு நிறைய க்ரியேட்டர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ அதையுமே யூஸ் பண்ணிக்கோங்க யூடியூப்பில். அண்ட் எஸ், இந்த 3 டெக்னிக் லைக் ஒரு பென் அண்ட் பேப்பர் ஃபார் த டிஸ்ட்ராக்டட் தாட்ஸ் அண்ட் போமோடோரோ டைமர் அண்ட் ஆல்சோ வித் கம்பேனியன் லைக் இஃப் யூ வாண்ட் டு. ஓகேவா? இந்த 3 இது வந்து ரொம்ப வெரி ஈஸி டு பில்ட் ஆக்சுவலி. பட் வந்து நீங்கள் ஒன்ஸ் யூ ஹாவ் டு put in efforts to actually distract internal thoughts. ஸோ இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து நம்ம இந்த 3 கம்பைன் பண்ணி நம்ம வந்து இது பண்ணிடலாம், செஞ்சிடலாம். ஸோ எப்படி வந்து ஃபோக்கஸ்டு செஷன்ஸ் கொண்டு போகணும், எப்படி வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸை பிளாக் பண்ணணும் அப்படின்றதையுமே நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்பு, இது வந்து இட் மே சவுண்ட் ஃபன்னி ஆர் சில்லி, எது வேணால் இருக்கலாம், பட் ஐ டோன்ட் மைண்ட். ஓகேவா? இது வந்து சீரியஸாகவே ரொம்ப நல்ல விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க லைக் இப்போ மொபைல் ஃபோனை பார்க்கணுன்னா அதுக்கு வந்து டைம் வச்சுக்கோங்க, லைக் இந்த 1 hour பாருங்கள், இல்லை இந்த மாதிரி எனக்கு வீடியோ கேம்ஸ் விளாடணும் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு 1 to 2 hours டைம் வச்சுட்டு விளையாடுங்க, அந்த டைமுக்குள்ளே மட்டும் பண்ணுங்கள், மற்ற நேரத்துலலாம் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள், மற்ற விஷயங்கள் நல்லா வாழ்க்கையில் முன்னேற விஷயங்கள்லாம் பண்ணுங்கள், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து தோணுன ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு டைம் வந்து ஒதுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் இட் இஸ் குட். லைக் ஒரு 1 to 2 hours தான்ப்பா நான் ஃபோன் பார்ப்பேன் அப்படின்னா ஓகே குட். பட் அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபுல் டே லைக் என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்னல் டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கிறது ஓவர் திங்கிங் ப்ராசஸ் தான். ஸோ அதுக்குமே டைம் ஒதுக்குங்களேன். லைக் என்ன சொல்கிறது, ஒரு நாளைக்கு ஒரு 10 minutes ஓகே நான் ஓவர் திங்க் பண்ணுவேன். ஓகே, ஓவர் திங்க் பண்ணுறது வந்து தப்பு கிடையாது. பட் என்ன பிரச்சனை இல்லைன்னா ஓவர் திங்க் பண்ணி அதுக்குள்ளேயே போயிடக்கூடாது. ஓகேவா? இப்போ ஒரு ஓவர் திங்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா எதையாச்சும் ஒரு பாசிட்டிவான விஷயம் வந்து அதுலேருந்து உங்களுக்கு கிடச்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து படிக்க உட்காரும்போது ஐயோ அப்படின்னு நான் என் தாட் போகுது அப்படின்னா நான் உடனே அதை ஸ்டாப் பண்ணிட்டு, இல்லை எனக்கு ஒரு டைம் நான் அதுக்குன்னு ஒதுக்குறேன், அந்த டைமில் நான் ஓவர் திங்க் பண்ணி ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஓகேவா? அப்போ நீங்கள் கண்டிப்பாக ஓவர் திங்க் பண்ணி தான் எடுத்தாகணும். ஸோ அப்போது நான் அதை பார்த்துக்கிறேன். ஓகேவா? இல்லை என் ஃப்யூச்சர் பற்றி எனக்கு கொஞ்சம் கவலைப்பட்டே ஆகணும் டெய்லி அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் டெய்லி எடுத்துகிட்டு கவலைப்படுங்க. பட் ஆனால் அந்த 5 நிமிஷத்தில் மட்டும் படுங்க. கவலைப்படுறதா இருந்தாலும் சரி, ஓவர் திங்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன் டைம் பிளாக்கிங்னாலும் சரி. பட் அந்த டைமில் மட்டும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டைம் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் முன்னேறதுக்காக யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதெல்லாம் தான் இது. ஸோ இந்த டிப் வந்து ஆக்சுவலி வெரி ப்ராக்டிக்கல் சொல்லப்போனால். ஏன்னா வந்து ஸோ ஐ திங்க் இந்த டிப் வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலான டிப் தான். பட் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள், லைக் அதை வந்து உங்களால் அடாப்ட் பண்ண முடியுதான்னு. ஸ்லோலி அந்த ஓவர் திங்க் ப்ராசஸை வந்து ஆக்சுவலி நீங்கள் டிமினிஷ் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி நீங்கள் பண்ணலாம். ஸோ தட் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால உங்களோட டெய்லி டாஸ்க் இல்லை உங்கள் கோல்ஸ் எந்த விதத்திலுமே அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஏன்னா உங்களோட ரொட்டீன் ப்ராப்பராக இருக்குது, உங்களோட ஃபோக்கஸ்டு செஷன்ஸ் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னும்போது டெய்லி கோல்ஸும் அஃபெக்ட் ஆகாது. அண்ட் ஐ கெப்ட் இட் வெரி ஷார்ட் பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ லைக் எந்த மாதிரி வீடியோஸ் ஐ எக்ஸ்பெக்டிங் அ லாங் எலாபரேட் எக்ஸாம்பிளைஸ்டு வீடியோவா இல்லை இந்த மாதிரி ஷார்ட் brief videos அப்படின்ட்டு. ஸோ do let me know in the comment section below and thank you so much for watching. Okay, like, share and subscribe உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் இந்த சேனல்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் போடுங்க. பாய்.